ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அபிஷேக் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே சவுந்தலா கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மதுமிதாவை வந்து தூக்கியாச்சுமா அப்படிங்கவும், சரி அவள் கதையை முடிச்சாச்சான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அவள் கதையை எப்படி நம்ம முடிக்க முடியும், கௌதம் இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும்ல அப்படிங்கும்போது, டேய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைடா, கௌதம் இருக்கிற இடத்த இப்போ தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, என்னம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிற, கௌதம் இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரிஞ்சாதானே அவன் கதையை முடிக்க முடியும் அப்படிங்கும்போது, நீ அதெல்லாம் இப்போதைக்கு பண்ண வேண்டாம், இவ கதையை முடிச்சா போகிறோம், அப்படி முடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா கௌதம் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும், அவன் வந்துடுவான் அப்படிங்கவும், உடனே வந்து அபிஷேக்கும் சொல்கிறாங்க, ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அவங்க ரெண்டோரும் போயிட்டாக்கி இந்த கிளவி கதையை முடிச்சுட்டாக்கி எல்லா சொத்துக்களுமே நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக்கும் அவங்க மாமாவும் சொல்லவும், உடனே சவுந்தலா சொல்கிறாங்க, அப்படிலாம் வந்து உடனே நம்ம சொத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு வராது அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் கௌதம் என்ன முடிச்சுட்டாக்கி அவன் சொத்தெல்லாம் கிடச்சிடும்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கிறே, என்ன அப்படிலாம் வாங்கிட முடியாது, கௌதமே நம்மளுக்கு தந்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ சொல்கிற, எனக்கு சொல்கிறதே ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும், ஆமாம் கௌதமிட்டிருந்து பேசி பேசி தான் அவங்ககிட்ட சொத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும், அதுக்கப்புறமா தான் அவனுடைய கதையை நம்ம முடிக்கணும், அதனால் அது வரைக்கும் அவனை வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி மதுமிதா கதையை முடிச்சிரு அப்படிங்கவும், உடனே அபிஷேக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மதுமிதாவுக்கு இந்த விஷயம் தெரியுது. அப்போ மதுமிதாவோட கை காலெல்லாம் கயிறு வச்சு கட்டி வச்சுருக்குறாங்க. உடனே அதெல்லாம் வந்து கலட்டவும் மதுமிதா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருந்தாங்க. இதை பார்த்தது எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து அபிஷேக் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்க அந்த லேடிஸ் எல்லாருமே வந்து மதுமிதா துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. கொஞ்சம் தூரத்தும் பார்க்குறாங்க. மதுமிதா வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டதுமே அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஐயோ இப்போ இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இந்த பொண்ணு வர எங்கே போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களமோ அவங்களும் தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் மதுமிதாவை கண்டுபிடிக்க முடியல. அடுத்து பார்த்தோம்னா அபிஷேக் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவளை தான் நான் லைவாக எடுத்துக்காட்ட சொன்னோம்ல அந்த கதையை முடிக்கும் போது அப்படிங்கும்போது, உடனே அவங்க தயங்கி பேசுகிறாங்க. என்னாச்சு உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும், சார் எங்களை மன்னிச்சிருங்க சார், அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படிங்கவும், இது கேட்டதுமே அபிஷேக் வந்து அவங்கள போட்டு கண்ணாபண்ணு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அபிஷேக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ சவுந்தலா கேட்குறாங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா மன்னிச்சிருங்கம்மா மதுமிதா வந்து தப்பிச்சு போயிட்டாமா அப்படிங்கிறாங்க. என்னடா ஒரு காரியத்தை செய்ய சொன்னாக்கி அதை கூட உன்னால் ஒழுங்காக செய்ய முடியாதா, இதுக்கு தான் சொன்னேன் அவளை கையில் கிடச்சதுமே முடிச்சிருங்கன்னு, ஆனால் நீ பண்ணின தப்பால பாரு, இப்போ நம்மளை கை விட்டு அவள் போயிட்டா, இப்போ நம்ம தான் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கவும், அது எப்படிமா தெரியும், நான் தான் வந்து முகத்தில் மாஸ்க் போட்டுருந்தோம்ல அப்படிங்கும்போது, நீ என்ன பண்ணாலும் சரிதான், அவள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பா, நம்ம தான் இந்த வேலையை செய்துட்டு மட்டும் கௌதமுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுடைய கதை திட்டம் எல்லாமே முடிஞ்சு போயிடும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சவுந்தலா வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, எப்படி இருந்தாலும் சரி தான் அவளை கண்டுபிடிச்சி அவள் வேலையை முடிக்கிறது தான் நம்மளோட வேலை அப்படிங்கவும், சரிம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து போகவும், ஆமாம் இவங்ககிட்ட இப்படியே சொல்லி இவன் சொதப்புறதான் என்னுடைய வேலையை போச்சுது, இன்னும் நானே பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தலா வந்து அபிஷேகை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்தோஷம் ஜீவாவே காட்டுறாங்க. இப்போ மதுமிதா எங்கே இருக்காளோ தெரியலையே, கோயிலுக்கு போனால் கோயிலையும் காணலை, இப்போ எங்கே போனாலும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் பதட்டமாக இருக்கும்போது, அப்போ மதுமிதாவோட அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, மாப்பிள்ளையும் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மதுமிதாவை தான் காட்டுறாங்க. மதுமிதா பார்த்தோம்னா ஒருத்தவங்ககிட்ட ஃபோனை வாங்கி அவங்க வந்து ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வந்து ஜீவா சொல்கிறாங்க, ஏதோ புது நம்பர்லேருந்து வருது, எப்படியும் அக்காவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ ரேணுகாவும் சீக்கிரம் பேசுன்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ஜீவா ஃபோன் அட்டன் பண்ணதுமே மதுமிதா சொல்கிறாங்க, ஜீவா நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது, அக்கா நீ எங்கே இருக்கிற, கோயிலுக்கு வந்து நானும் சந்தோஷம் பார்த்தா உன்னை காணலை, நீ எங்கே இருக்கிற அப்படிங்கவும், அப்போ ஜீவாட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, இப்போ அதை பற்றி நான் பேசுறதுக்கு டைம் இல்லை, நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் 2 பேரும் வந்துருங்க அப்படிங்கவும், அக்கா உனக்கு என்ன நடக்குது, எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் கொடுத்த வேலையை நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க, அவனை தப்பிக்க விட்டுட்டீங்க, இப்போ உங்களால் பாரு எவ்வளோ பிரச்சனைகள்னு, சரி நடந்து முடிஞ்சு போச்சுது, இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேட்டு 2 பேரும் அந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கவும், உடனே ஜீவாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ மதுமிதா ஒரு இடத்துக்கு வர சொல்லும் போது அவங்க 2 பேரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து ரேணுகா கேட்குறாங்க, எங்கே 2 பேரும் போகிறீங்க, மதுமிதாவுக்கு என்னதான் நடந்துச்சு, அவளை பேசாமல் வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியது அப்படிங்கும்போது, அப்படிலாம் வர சொல்ல முடியாது, ஏன்னா மதுமிதா என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சந்தோஷம். இது வரைக்கும் கௌதம காட்டவே இல்லை. மதுமிதா வந்து கௌதம எந்த இடத்துல மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கௌதம் இது வரைக்கும் அவங்க காட்டவே இல்லை. மதுமிதா வந்து அடுத்தது என்ன திட்டம் போட்டிருக்கிறாங்க, ஜீவாவையும் சந்தோஷையும் வர சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இங்கே பார்த்தோம்னா சவுந்தலாவும் அபிஷேக்கும் அவங்களும் வந்து அதே விறுவிறுப்போட அவங்களும் வந்து மதுமிதாவையும் கௌதம் இருக்கிற இடத்தையும் தேடுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.